நல்லா இருடா ஏன்டா மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தாரம் மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி ராசராஜி மலர்களை எடுத்து வந்து பன்னிரால் உங்கள் பாதம் கழுவி என் பட்டா என்ன பாதத்தை அவர் பாதத்தை தேவி சாமி வண்ணா மல்லிகை மல்லிகை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி வாசகர்களை எடுத்து வந்து இல்லைன்னா அப்புறம் சுண்ணியாவும் இஷ்டம் தான் கண்ணு பன்னிரால் பாதம் கழுவி உங்க பட்டாரியால் துடைத்து அந்தனம் போற்றி செய்த நாடா அப்படியாக இருந்துட்டாலும் அரண்மனையில் இருந்த எண்ணெய் 1000 தாதிமார்களை இங்கதான் தெரியுது இது பொம்பளையா இல்ல என்னது எனக்கு பார்த்தா ஒரு வித்தியாசம் போயிரோடா அந்த டோல்கேட் பக்கம் பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு சத்தியமா சரி ஏன்டா அப்படியே வீணா போன நாய்ட்டு நமக்கு என்ன பேச்சு அரண்மனையில் இருந்து என்னை அழைத்த காரணம் என்ன காரணமா தேவி அதாவது 9வது ரோமரிஷி வனத்துல இந்த வனத்தை ஆளக்கூடிய ரோமரிஷி என்ன சொன்னா ஐயா பாண்டவர்களா நீங்க இன்னும் 12 வருஷம் வனவாசம் இருக்கிறத விட 36 வருஷம் நீங்க வனவாசத்துல இருந்தாலும் துரியவனுக்கு நாடு கொடுக்க மாட்டான் இந்த 5 ஒருவர் சென்று கையிலே கையிலே இனி பாசி பலர் வாங்கி வந்தால் நீங்க நான் பங்குல பிரகாரம் பாதி நாடு ஆளலாம் இல்லைன்னா நாடு ஆள முடியாது என்று சொல்லி ரோமரிஷி ஆகப்பட்டவர் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு நம்ம மாமனாகப்பட்ட பரந்தவனை கூப்பிட்டு ஆமா இந்த மாதிரி 9வது வனத்தை ஆளக்கூடிய ரோமரிஷி ஆகப்பட்டவர் என்ன செய்வதுன்னு கேட்க அப்ப மாமனாகப்பட்ட பரந்தவன் என்ன சொன்னார் தர்மதனா யாரே ஒருவர் நேரம் விடுறாரு உடச்சல் பண்ண அவளை கம்மி தான் விடுறாடா எல்லாரும் பொம்பளை நானும் பொம்பளை நினைச்சு விடாத பொம்பளை இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்புறம் பிடிச்சிட்டுனா அவளதான் தாங்க மாட்டேன் உளிச்சு விடுவாம்மா அதனால அழிச்சு போறபடி நான் பொண்ணு சொன்னேன் அதனால மாமனாகப்பட்ட பரந்தாமன் அழைத்து பரந்தாமன் இடத்துல கேட்கும் பொழுது தர்மதனா நீங்க 5 யாரு கையில போறீங்க அந்த சிவபெருமான் இடத்துல யார் வரம் பெற்று வர்றீங்கன்னு சொல்லி கேட்க அப்பொழுது மாமா நான் போய் வருகிறேன் அது என்ன பொம்பளை அப்படி சீலை கட்டிட்டு அப்புறம் பார்த்து சும்மாவா இருக்க முடியும் நீங்க தான் வாங்குறது இல்ல நானே ஏன்டா சண்டால அப்படி மண்டை மேல அடிக்கிற மாதிரி அப்பொழுது மாமனாகப்பட்ட பரந்தாமன் இடத்துல ஆமா இதோ நான் கைலிக்கு சென்று அந்த சிவபெருமான் இடத்துல கடவுரமான தவத்தை செய்து நான் பாசுபதார்த்தம் பெற்று வர்றேன் என்று சொல்ல சரி அப்பொழுது மாமனாகப்பட்ட கண்ணன் என்ன சொன்னார் அதாவது நீ கைலி செல்வ
கையிலே கடூரமான தவத்தை செய்வேன். ஆமா. அந்த சிவபெருமானும் உனக்கு வரம் விளைப்பார், கொடுப்பாரு. அந்த வரத்தை பெற்று நீ வந்து கொண்டு இருக்கும் பொழுது யாரே ஒருத்தர் தர்மம்னு கேட்டா அந்த இடத்துல நீ தர்மத்தை கொடுத்துட்டு வந்துருவ. ஆமா. உனக்கு அது தகுதி இல்லை என்றார். தகாது என்றார். தகாது. சரி, நீ போக வேண்டாம்ட்டாரு. மீண்டும் அப்படியாகப்பட்ட வீமன் மாமா நான் போய் வரேன்னு கேட்டான். அப்பொழுது மாமன் என்ன சொன்னார்? வீமா, நீ கையில செல்ற, கையிலே சென்று நீ கடூரமான தவத்தை செய்யும் பொழுது சிவபெருமான் வரம் கொடுத்தால் ஆச்சு, வரம் கொடுக்கால் விட்டால் நீ என்ன செய்வேன் அப்படின்னு கேட்க, சரி. அப்பொழுது வீமன் சொன்னான். என்ன சொன்னான்? என்ன சொன்னார்? மாமா, இதோ கையிலே என் கையில இருக்கக்கூடிய கதாயத்தை ஊனே கடூரமான தவத்தை செய்வேன். சிவன் வரம் கொடுத்தால் பாப்பேன், வரம் கொடுக்க தவறினால் கையிலே இருக்கக்கூடிய திண்டாயத்தால அந்த கையில மலையவே அடிச்சு தூளாக்கி, சரி, சுக்க 100 தூளாக்குவேன். அந்த வரம் கொடுக்க தவறினால் கையில மலையவே நான் கொண்டாடி விடுவேன். சரி. அப்பொழுது மாயவனாகப்பட்ட கண்ணன் என்ன சொன்னார்? ஏமா, உன்னை போல மகான் எத்தனையோ பேரு, கோடான கோடி பேரு சிவனுடைய பாதத்தை கூட கண்ணால கலங்க முடியல. இது ஒன்னால ஆகாது, சிவன் உனக்கு வரம் கொடுக்க மாட்டான், உனக்கு அது தகுதி இல்லைன்றான். மீண்டும் நகலம் சகாதேவன் கேட்டாங்க. நான் போய் வரேன்னு சொல்லி, அப்பா நீங்க சின்ன சிறு வயது, உங்களுக்கு அது தகுதி பத்தாது அப்படி என்று சொல்ல, மீண்டும் நடுபிறந்த நாயனாகப்பட்ட அர்ஜுனன், ஆமா நான் போய் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்பொழுது 2 பேரும் என்ன சொல்றீங்க? 2 பேரும் இப்ப என்ன செய்றீங்க? சாமி என்ன பண்ணணும்? பொண்டாட்டி ஓத்தப்பட்டு அப்பொழுது என்ன செய்தான்? அதாவது அர்ஜுனா, உனக்கு பிறந்தது இதுதான், உனக்கு தான் இது தகுதி, உன்னாலதான் ஆகும். அதாவது கையில சென்று சிவனிடத்திலே பாசுபதார்த்தம் பெற்று வர உன்னாலதான் ஆகும் என்று மாயவன் சொல்ல, அப்பொழுது நான் என்ன செய்து விட்டேன்? அதாவது அந்த அர்ஜுனனை பார்த்து, மாமா, அதாவது உரலுக்கு சீலை கட்டினாலும் ஆனா பெண்ணான்னு பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன், என்னாசப்படுத்தவன். அதாவது மண்ணாசை, மனையாசை, பொன்னாசை, பொருளாசை அனைத்தும் மறந்து அரகரா சிவசிவான அந்த அரணையே நோக்கி தவம் செய்து போனால் மட்டும்தான் சிவனிடத்துல வர வாங்க முடியும். ஆமா, அர்ஜுனன் போய் வர வாங்கிட்டு வர்றது மெய்யா அப்படி என்று சொல்லி நான் அந்த இடத்துல கை கொட்டி கேக்குன்னு சிரிச்சிட்டேன். சரி, நான் அறியாம சிரிச்ச காரணத்தினால் என் தம்பியாகப்பட்ட காண்டிவன் அதாவது முறையற்ற மாமன் முன்னே தரையற்ற வார்த்தை சொல்லிவிட்டான் என்று சொல்லி, மாமன் முன்னே முறையற்ற வார்த்தை பேசிவிட்டாரே என் அண்ணன் தர்மன் என்று சொல்லி கடூரமான கோபம் கொண்டு இதோ வட திசையை நோக்கி போன என் தம்பி அர்ஜுனனை இன்னும் அவரை காணவில்லை. அதுக்கு என்னங்க செய்வது? அதாவது நாடு வேண்டாம், நகர வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எனக்கு 3 நேரம் சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, என் தம்பிமார்களே ஒரு நாள் பிரிந்து நான் இருந்ததல்ல, என்னை விட்டு பிரிந்து போன தம்பி என்னுடைய அர்ஜுனனை வடதிசை நோக்கி போன அர்ஜுனனை இன்னும் காணோம். அதனால இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மாமனை பிறந்தவனை அழைத்து மாமனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். அதனால உன்னை அழைத்தேன் பார்வதி. அதனால நம்ம மாமனாகப்பட்ட கண்ணனை அழைக்கலாம். அண்ணனை அழைக்கலாம். எப்படி என்றால் பாண்டவர்களாகப்பட்டவர் வைகுண்டத்தை பருப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணனை அழைக்க ஸ்ரீமந்த நாராயணன் சபைதர்பார் மற்ற விஷயம் பின்னால். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.